வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் அச்சுறுத்தலை அளிப்பதற்கு மக்கள் இயக்கம் உருவாக்கம். பாடசாலை மாணவியை தவறாக வழிநடத்திய ஆசிரியர் கைது. அடுத்த ஆண்டு முதல் SLS தர சான்றிதழ் கட்டாயம் என அறிவிப்பு. அரசு வைத்திய அதிகாரிகள் செலுத்தாமல் இருக்கும் பல மில்லியன் ரூபாய் நிதி தொடர்பில் விசாரணை. அடையாளம் தெரியாத 3 சடலங்கள் மீட்பு. பல நாள் மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானதில் 2 காணாமற் போயுள்ளதாக அறிவிப்பு. அரசாங்கத்தின் பிரதேச சபை தலைவர் ஒருவருக்கு கொலை மிரட்டல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மருத்துவ அறிக்கை தொடர்பில் வாத பிரதிவாதம். பாடசாலை நேரம் நீடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். அறகலைய காலத்தில் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கண்ணீர் புகைக்குண்டு 10 அடங்கிய பை ஒன்று கொழும்பு 7 சேர் ஏனஸ் டி சில்வா மாவட்டத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றின் கூரையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கர்வாத்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். உணவு வகையை பொதி செய்யும் ஒரு பையில் இருந்தே இவை மீட்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு பிரதமர் அலுவலகம் அருகே போராட்டக்காரர்கள் நடத்திய போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கண்ணீர் புகை குண்டுகள் போராட்டக்காரர்களின் கைகளில் விழுந்து வீசப்பட்ட போது போராட்டக்காரர்கள் இந்த கட்டடத்திலேயே வைத்திருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கண்ணீர் புகை குண்டுகள் அடங்கிய குறித்த உணவு வகை பை வெயில் மற்றும் மழையின் தாக்கத்தினால் சிதைவடைந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் எனவும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தமது சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சுகததாச உட்புற அரங்கில் நடைபெற்ற ஒன்றுபட்ட ஒரு தேசம் தேசிய மிஷனின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் தனியாக அதை எதிர்கொள்ள முடியாது என கூறிய ஜனாதிபதி அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ், இராணுவம், சுங்கம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகளை உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் நிறுவப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். விளையாட்டு பயிற்சிகளுக்கிடையில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரின் மார்பகங்களை பிடித்து தள்ளிய ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாரவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலையொன்றின் விளையாட்டுத்துறை ஆசிரியரான 26 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபையின் தகவலுக்கமைய மாரவில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் போத்தல்களில் SLS தயாரிப்பு சான்றிதழ் முத்திரையை கட்டாயமாக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புதிய உத்தரவு 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை அறிவித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை, குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுப்புற அதிகார சபை அறிவித்துள்ளது. திரவ பானங்களை எடுத்துச் செல்வதில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த ஏற்ற பிளாஸ்டிக் போத்தல்கள் SLS 1616 குறிப்புகளுக்கு இணங்க இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான பிளாஸ்டிக் பொருட்களால் செய்யப்பட்ட பாலூட்டும் போத்தல்களில் SLS 1306 விபர குறிப்புகளுக்கு இணங்க இருக்க வேண்டும். 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பிரிவு 12(1)ன் கீழ் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது. சேவையை விட்டு விலகிய அரச வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு ரூபாய் 1277 மில்லியனுக்கும் அதிகமான பணம் நிலுவையில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிவித்துள்ளது. பதவிகளை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு அரசாங்கத்தினால் அறவிடப்பட வேண்டிய பிணை முறி தண்டப்பணம் மற்றும் கடன் முற்பண நிலுவைகள் ஆகியவற்றின் மொத்த தொகை 1277 மில்லியன் ரூபாய் எனவும் அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சேவையை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய நிலுவைகள் மற்றும் வெளிநாட்டு பயிற்சி பெற்ற விசேட வைத்திய அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கைகளூடாக இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது முதுகலை பட்ட படிப்பு பயிற்சிக்காகவும் வெளிநாடுகளில் வேலை செய்வதற்காகவும் ஏனைய காரணங்களுக்காகவும் வெளிநாடு செல்லும் வைத்திய அதிகாரிகள் சேவையை விட்டு விலகுவது மற்றும் சேவையை கைவிடுவது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுவதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அதிகாரிகள் பிணைமுறி மற்றும்
தண்ட பணத்தை செலுத்தாமல் இருக்கும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளில் பல பலவீனங்கள் இருப்பதாகவும் கணக்காய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இறுதி வரை மொத்தமாக 705 வைத்தியர்கள் ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவும் இந்த கணக்காய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னிச்சையான இடமாற்ற முறைமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த இடமாற்ற முறைமை இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சேவை முடக்கத்திற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச இதனை தெரிவித்தார். நாட்டின் அதிவேக வீதி பாதுகாப்பு நடவடிக்கை பணிகளை ரக்னா லங்கா பாதுகாப்பு நிறுவனத்திடம் ஒப்படைக்க அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் அதிவேக வீதி வலையமைப்பின் முழுமையான பாதுகாப்பையும் செயற்திறனையும் மேம்படுத்துவதற்காக ரக்னா லங்கா நிறுவனத்தின் செயற்பாட்டு திறனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை மதிப்பிடுவது மற்றும் தற்போதுள்ள பாதுகாப்பு கட்டமைப்பை மதிப்பீடு செய்வது குறித்து இக்கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்ய கொண்டா ஆகியோரின் தலைமையில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் விதவைகள் மற்றும் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான ஓய்வூதிய திட்டத்துடன் தொடர்புடைய பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதிய திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் அதிகாரிகள் நிலவும் நிர்வாக சவால்களை மீளாய்வு செய்ததுடன் குறித்த பயனாளிகளுக்கு சலுகைகள் தாமதமின்றி விரைவாக கிடைப்பதை உறுதி செய்வது திட்டத்தை வகுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் முதியவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக உள்ள நாடுகளில் இலங்கை முதலாவது இடத்தில் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2012ஆம் ஆண்டில் நாட்டின் முதியோர் மக்கள் தொகை 12% காணப்பட்டதுடன் 2024ஆம் ஆண்டில் அது 18% அதிகரித்ததாக வைத்தியர் நிஷானி உபேசகர தெரிவித்தார். 2024இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதியோர் மக்கள் தொகை 18% அதிகரித்ததுடன் 2040ஆம் ஆண்டிற்குள் இந்த மக்கள் தொகையில் 25%, அதாவது 4 பேரில் ஒருவர் முதியவர்களாக இருப்பார் என கணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசியாவில் இதே போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அது அதிக முதியோர் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை கொண்ட நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கு பல காரணங்கள் உள்ளதாகவும் பிறக்கும் போது ஆயுட்காலம் அதிகரித்தாலும் புதிய பிறப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்தாலும் இந்த நிலைமை ஏற்படும் எனவும் மட்டக்குழி மற்றும் பமனுகம போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அடையாளம் காணப்படாத 3 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மட்டக்குழி காக்கைத்தீவு கடற்கரை பகுதியிலும் கழனி கங்கையின் முகத்துவாரத்திற்கு அருகிலும் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது. மற்றொரு ஆணின் சடலம் பமனுகம எப்பாமுள்ள பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 2 மாடி வீடொன்றின் பின்புற காணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3வது நபர் இறுதியாக கருப்பு நிற மற்றும் நீல நிற குறுகிய கைச்சட்டை அணிந்திருந்ததாகவும் 50 முதல் 60 வயதிற்கு இடைப்பட்ட சுமார் 5 அடி 7 அங்குல உயரம் கொண்ட ஒல்லியான உடல் வகை கொண்டிருந்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சடலங்களின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் தென்கிழக்கு கடற்பகுதியில் விபத்துக்குள்ளான பல நாள் மீன்பிடி படகில் இருந்த மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான விசேட கப்பல் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் விபத்து ஏற்பட்ட இடத்தை நோக்கி சென்றுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. குறித்த மீன்பிடி படகு தென்கிழக்கு கடல் பிரதேசத்தில் கரையிலிருந்து சுமார் 300 கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் படகில் பயணித்த 4 மீனவர்கள் ஒரு இந்தோனேஷிய மீன்பிடி படகின் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படைக்கு தகவல் கிடைத்தது. குறித்த மீனவர்களை அழைத்து வருவதற்காகவே தற்போது கடற்படை கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான பல நாள் மீன்பிடி படகு கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கு சென்ற படகு எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த மீன்பிடி படகு கடந்த 16ஆம் தேதி முதல் காணாமற் போனதாக அதன் உரிமையாளர் மீன்பிடி திணைக்களத்திற்கு தெரிவித்தார். விபத்துக்குள்ளான படகில் மொத்தம் 6 மீனவர்கள் இருந்ததாகவும் அவர்களுள் 4 பேர் இந்தோனேஷிய படகு மூலம் காப்பாற்றப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 மீனவர்கள் தொடர்பில் தகவல் கிடைக்காத நிலையில் விபத்து நடந்த படகு அருகே பயணிக்கும் வர்த்தக கப்பல் ஒன்று குறித்த மீனவர்களை ஏற்றிக்கொள்ள விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்பிடி திணைக்களம் அறிவித்துள்ளது.
தேசிய மக்கள் சக்தியின் ஹோமாகம பிரதேச சபையின் தலைவர் கசுன் ரத்நாயக்கவிற்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக ஹோமாகம தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 27ஆம் தேதி தனது அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது மதியம் 12:30 மணியளவில் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்திற்கு குறித்த கொலை மிரட்டல் அழைப்பு வந்ததாக அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். ஹந்தயா என தன்னை அறிமுகப்படுத்தி அழைப்பை மேற்கொண்ட நபர் சனாவிற்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என கூறி நேரடியாக தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக பிரதேச சபை தலைவர் மற்றும் செயலாளரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த மிரட்டல் அழைப்பு இணைய அழைப்பு அல்ல எனவும் மாறாக நாட்டில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் தொலைபேசி எண்ணிலிருந்து பெறப்பட்டது எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்ணில் விரிவான பகுப்பாய்வு அறிக்கை அழைக்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியர் நாயகம் திலிப் பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்நிலையில் மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது பல வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றது. அத்துடன் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் என்ற போதிலும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது. அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக்கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டதாகவும் திலிப் பீரிஸ் தெரிவித்தார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது போரிஸ் ஜான்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட்ட மன்றாடியர் நாயகம் அவர் 36 மணி நேரத்திற்குள் 16 மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் எனவும் கூறியுள்ளார். எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதன்போது வாதிட்ட ரணில் விக்ரமசிங்க தரப்பு சட்டத்தரணி திலக் மாரப்பன தமது சேவை பெறுநர் முதலில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது மணிக்கணக்காக சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என தெரிவித்தார். இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்தமையினால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன்போது கேள்வி எழுப்பிய நீதவான் சந்தேக நபர் ஆபத்தான நிலையில் ஒருவேளை மரணத்திற்கு அருகில் இருந்திருக்கலாம் என நீங்கள் முன்னர் நீதிமன்றத்தில் சொல்லவில்லையா என திலக் மாரப்பனவிடம் வினவினார். இதற்கு பதிலளித்த மாரப்பன தமனி அடைப்பு இன்னும் உள்ளதாகவும் இப்போது மற்றொரு பாதை வழியாக இரத்தம் பாய்வதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே முன்னாள் நீதவான் பிணை உத்தரவை பிறப்பித்தார் எனவும் நீதவான் நெத்திக்குமார தெரிவித்தார். நீதிமன்றம் பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்யாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டமையினால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்ட நீதவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராயுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிரியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காப்போத உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் போது போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. இவ்விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த உத்தேச நகர்விற்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் இது எந்தவொரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வுபூர்வமான முடிவு அல்ல எனவும் அறிவித்துள்ளது. எனவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த முன்மொழிவுக்கு ஆசிரியர் சங்கம் எந்த காரணம் கொண்டும் இணங்காது எனவும் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 46 சிறுவர்கள் உட்பட 104 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 253 பேர் காயமடைந்துள்ளனர். வைத்தியசாலைகளில் போதிய மருத்துவப் பொருட்களின் இருப்பு இல்லாமையினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் காசா இடையே கடந்த 10ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் போர் நிறுத்தத்தை ஹமாஸ் மீறியதாக தெரிவித்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 211 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 597 பேர் படுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.